ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்லாந்தின் பாங்காக்கில் 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள். நாட்டுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்று வீதியில் இறங்கி மக்களிடம் கேட்டால் பதில் வழங்குவார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை குறித்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி பந்துர திலீப விதாரண தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உட்பட 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இன்று 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பாங்காக்கில் நிலநடுக்கம் காரணமாக இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் 50க்கும் அதிகமானவர்கள் சிக்கொண்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாங்காக்கின் சட்டுச்சாக் பார்க்கில் இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள்ளேயே இவர்கள் சிக்கொண்டுள்ளனர். 7 பேர் காயமடைந்துள்ளதோடு 43 பேர் சிக்கொண்டுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மியன்மாரில் இன்று நண்பகலில் அடுத்தடுத்து 7.7 மற்றும் 6.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளன. இந்நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கியதோடு மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். ஷாகைங் நகரிலிருந்து வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக மியன்மாரில் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. மேலும் இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மணிப்பூர், தலைநகர் இம்பால் உள்ளிட்ட பிற பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தினால் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் முடிவில் சட்டமா அதிபர் தலைமையில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணியை வழக்கு தாக்கல் செய்த சட்டத்தரணிகளோடும் தேர்தல் ஆணையகத்தின் முடிவெடுக்க கூடியவர்களோடும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்தி சுமூகமான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் பணித்துள்ளது. அந்த முடிவுக்கு பின்னராக வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணி அளவில் இந்த வழக்குகளை மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நாட்டுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்று வீதியில் இறங்கி மக்களிடம் கேட்டால் பதில் வழங்குவார்கள். மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மக்கள் விரக்தியடைந்துள்ளனர். பொய் வென்று உண்மை தோற்றுவிட்டது. இன்று மக்கள் வாழ முடியாத நிலையில் வருமானம் இல்லாமல் 3 வேளை கூட சரியாக சாப்பிட முடியாத நிலையை அடைந்துள்ளனர். இதனால் பாடசாலை மாணவர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பால்மா விலைகளும் பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. இவ்வேளையில் அரசாங்கம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு குரங்குதான் காரணமாம். நாய்களுக்கு சோறு போடுவதே அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணமாம். இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது என புலம்புகின்றனர். தெளிவான 3/2 பெரும்பான்மையையும் நிறைவேற்ற அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு பணியாற்ற முடியாது. கிராமத்து அதிகாரத்தையும் கோருகின்றனர். இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி பந்துர திலீப விதார்ன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன்படி அவர் சம்பந்தப்பட்ட கடிதத்தை போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராக பணியாற்றிய கலாநிதி பந்துல திலீப் விதார்ன நாவல திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஆவார். இருப்பினும் அவர் பதவி விலகியதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் அவரை தொடர்பு கொள்ள எமது செய்தி பிரிவு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. இதற்கிடையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் கீழ் உள்ள அமைச்சுக்களுக்கான நிறுவனங்களின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த 3வது நபராக கலாநிதி பந்துர திலீப் விதார்ன காணப்படுகிறார். முன்னதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்தன மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் ருவான் விஜயமுனி ஆகியோர் தங்கள் பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளரையும் மற்றொரு நபரையும் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இன்று குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்தோடு கைதானவர்களில் 25 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இணை சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது 8 பிரதிநிதிகளுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அது தோல்வியடைந்ததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்த நிலையில் அதன்படி மருதானை போலீஸ் பிரிவில் உள்ள வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மித்துள்ள வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் உள்ளிட்ட பிரதான வீதிகளில் ஆர்ப்பாட்டம், பேரணி மற்றும் சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஒன்று கூடுவதற்கும் தடை விதித்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பானதுர பாலத்திற்கு அருகில் அசீஸ் போதைப் பொருளுடன் ஒருவரை கைது செய்துள்ளதாக களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக பானதுரை பாலத்திற்கு அருகில் சந்தேக நபரை சோதனை செய்தபோது ஒரு பொலித்தீன் பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான 1 கிலோகிராம் மற்றும் 870 கிராம் அசீஸ் மற்றும் கடத்தல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 2 கையடக்க தொலைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பானதுர அலுபோமுள்ள பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவுகளை பெற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபர் பானதுர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை குற்றப்பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதிய அளவான உணவை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நாடளாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து தற்போது உணவகங்களை நடத்தி வரும் வர்த்தகங்களின் ஆதரவுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது மாதிரி உணவகம் ஏப்ரல் 1ஆம் தேதி நாராயண்பிட்டவில் திறக்கப்படவுள்ளது. இதன் 2ஆம் கட்டமாக தற்போதுள்ள உணவகங்களின் தரத்தை உயர்த்தும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சுக்களின் அதிகாரிகளின் பங்கு பற்றுதலுடன் இது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தல், சரியான சுகாதார தரத்துக்கு ஏற்ற உணவை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சூழலை உருவாக்குதல், நுகர்வோர் தொடர்பில் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் உணவு தரப்படுத்தல் மற்றும் தரம் தொடர்பில் நாட்டில் காணப்படும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயற்பாட்டு ரீதியாக நடைமுறைப்படுத்தல், நுகர்வோருக்கு சத்தான மற்றும் போசாக்கான மற்றும் சுகாதார பாதுகாப்பு மிக்க உணவுகளை வழங்குதல் குறித்த வர்த்தக சமூகத்தின் அணுகுமுறை மாற்றத்தை உருவாக்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில பண்டார, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் SBC சுகீஸ்வர, தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி சிரேஷ்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். அனுராதபுரம் எப்பாவள பகுதியிலுள்ள ஒரு மடத்தில் வசித்து வந்த பிக்கு ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் தொலைபேசி தரவை பகுப்பாய்வு செய்த போது கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் அனுராதபுரம் எப்பாவள கிரலோகம பிரதேசத்தில் உள்ள மடம் ஒன்றில் வசித்து வந்த பிக்கு ஒருவர் அந்த விகாரையில் வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். கொலை செய்யப்பட்ட நபர் கிரலோகமவில் உள்ள ருக்சேவன மடத்தின் பீடாதிபதியாக பணியாற்றிய 69 வயதுடைய விலச்சியே பிரேமரத்ன தேரர் ஆவார். அவரது உடலின் பல பகுதிகளில் கடுமையான வெட்டுக்காயங்கள் காணப்பட்டன. இதேவேளை எப்பாவள வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள தனியார் காணியொன்றில் கைவிடப்பட்ட நிலையில் பிக்குவுக்கு சொந்தமான முச்சக்கர வண்டியை போலீசார் கண்டுபிடித்ததோடு அதன் சாரதியை காணவில்லை. பின்னர் அனுராதபுரம் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் திலின ஹேவா பதினனவின் அறிவுறுத்தலின் பேரில் எப்பாவள போலீசாரால் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி காணாமல் போனவரின் தொலைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் அவர் கட்டுநாயக்க பகுதியில் தங்கியிருப்பதாக தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். போலீஸ் விசாரணையின் போது கொலை செய்யப்பட்ட பிக்குவுடன் ஏற்பட்ட மிகவும் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகத்தான் கொலையை செய்துவிட்டு தப்பி சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் பிரதான நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் நடந்த அடையாள அணிவகுப்புக்கு பிறகு சந்தேக நபரை பாதிக்கப்பட்ட வைத்தியர் அடையாளம் காட்டினார். பின்னர் சந்தேக நபர் மீண்டும் நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதேவேளை நீதிமன்ற விசாரணையின் போது சந்தேக நபர் விசேட வாக்குமூலம் ஒன்றை அளிக்க அனுமதி கோரியுள்ள நிலையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரதான நீதவான் தெரிவித்துள்ளார். பயிர்களுக்கு சேதத்தை விளைவிக்கும் விலங்குகள் குறித்து நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த கணக்கெடுப்பு அறிக்கை வெளியான பிறகு பயிர் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த விலங்குகளை நிர்வகிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயிர் சேதத்தில் நேரடியாக ஈடுபடும் காட்டு விலங்குகளான குரங்குகள், மயில்கள் மற்றும் அணில்கள் ஆகியவற்றின் கணக்கெடுப்பு 15ஆம் தேதி நடத்தப்பட்டது. மேலும் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் இதற்கு பங்களித்தனர்.
பாடசாலை காலணிகள் வழங்குவதற்கான 6000 ரூபாய் வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இதன்படி 2025 ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக அவற்றின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் 30 முடிவடையும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் மதுரங்குடி பிரதேசத்தில் லாரியும் காரொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்தவர்களில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக புத்தளம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மதுரங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபேவர்த்தன சந்தித்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொலைபேசி மூலம் சிறிது நேரம் கலந்துரையாடலில் இணைந்துள்ளார். குறித்த சந்திப்பு சிறிகொத்தவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஏறக்குறைய 1 மணித்தியாலம் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் இளைஞர்களுக்கான சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பங்களிப்பு குறித்தும் பேசப்பட்டுள்ளது. இங்கு அமெரிக்காவுடனான உறவை மேலும் வலுப்படுத்திக் கொண்டு எவ்வாறு முன்னேறுவது என்பது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இலங்கைக்காக நான் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகிறேன். இறையாண்மையை பாதுகாக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நான் முழு முயற்சியுடன் செயற்பட்டேன். போர்க்களத்தில் தேசிய பாதுகாப்பு விடயங்களில் நாட்டுக்கு எதிரான வெளிநாட்டு தலையீட்டை எதிர்கொள்வதிலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளேன். இருப்பினும் நான் உள்ளிட்ட ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய, ஜெனரல் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு எதிராக இங்கிலாந்து விதித்துள்ள அநியாயமான தடைகளை சந்தித்துள்ளோம். இந்த தடைகள் நீதியானவை அல்ல. இது சர்வதேச அரசியல் ஊந்துதலின் நேரடி விளைவாகும் என்று முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகுட தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் இராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்ளிட்ட 4 எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயணத்தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜகத் ஜெயசூரிய, வசந்த கருணாகுட ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர், பின்வரிசையில் நின்றவர்கள். போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும். நான் இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் 2 பற்றி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன். அதேபோன்று போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிப்பட என்னால் கூற முடியும் என தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்று உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கட்சியின் வழக்குகள் சார்பாக சட்டத்தரணிகள் மூத்த சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தலைமையில் உச்ச நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று யாழ்ப்பாண தேர்தல் அத்தாட்சி அலுவலர்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட 9 வழக்குகளும், அதே காரணத்துக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட வழக்குமாக 10 வழக்குகளும், மன்னார் மாவட்டத்திலே மாந்தை பிரதேச சபைக்கு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட வழக்கு உட்பட 11 வழக்குகளோடு சேர்ந்து வேறு காரணங்களுக்காகவும் நிராகரிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28 அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரசன்ன ரணவீரவினால் முன்வைக்கப்பட்டுள்ள மனுவை பரிசீலனை செய்ததை தொடர்ந்தே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கழனி பிரதேசத்தில் அரச காணி ஒன்றுக்கு சட்டவிரோத காணி உறுதிப்பத்திரம் தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கும் கோரி அவரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாட்டு செய்திகள். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்.
தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் உரையாற்றினார். உரை தொடக்கத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் என தெரிவித்த அவர், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற சூழலில் நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என்று விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். இஸ்ரேலிய படைகள் காசா மீது நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அப்தல் லதீப் அல்கனேவா கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜபாலியா அல் பலாத் பகுதியில் அல்கனேவாவின் கூடாரத்தை தாக்கிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் 1,42,000க்கும் அதிகமான மக்கள் காசாவில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. எகிப்தின் செங்கடலில் 45 சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதில் 6 பேர் பலியாகிய துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, பல நாடுகளைச் சேர்ந்த 44 பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த சிந்துபாத் என்ற நீர்மூழ்கியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 9 பேர் காப்பாற்றப்பட்டதுடன் 4 ஆபத்தான நிலையில் உள்ளனர் என தெரிவித்துள்ள அதிகாரிகள் 29 பேரை காயங்களின்றி காப்பாற்ற முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். செங்கடலில் உள்ள பவளப்பாறை பார்வையிடுவதற்காக துறைமுகம் அருகே செல்லும் போது திடீரென விபத்துக்குள்ளாகி கடலில் மூழ்கியது. இதற்கான விரிவான விசாரணை நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். ஹைதராபாத் 2025 IPL தொடரில் இதுவரை 7 போட்டிகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 8வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இந்த நிலையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்தை பிடித்திருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. நேற்று நடந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதின. இதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 23 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது. மேல் சபரகமு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சபரகமு மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தர மற்றும் குர்நாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.